Very good morning and warm welcome to all the parents, teachers and my dear children for Independence Day celebration. So why we gathered here, children? Why we are all gathered here? Can you understand my question, children? Are you able to understand my question? Why we gathered here? Children, இன்னைக்கு எதுக்கு நம்ம அசெம்பிள் ஆயிருக்கோம்? Independence Day. So do you all know about Independence Day? Independence Day na என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். So what is independence? சுதந்திர தினம். ஏன் இந்த நாள் Independence Day சுதந்திர தினம் ஏன் கொண்டாடுறோம்? So ஒரு question கேக்குறோம்னா students should answer இல்லையா? ஏன் இந்த நாளை கொண்டாடுறோமோ? இன்னைக்கு தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. யார்கிட்ட இருந்து? பிரிட்டிஷ். So 200 years நம்ம ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ். So அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த நாள் விடுதலை கிடைச்சது? August 15 year. Yes, 1947. அன்னைக்கு நம்மளுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த நாள்ல நம்ம ஒரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாடிட்டு வரோம். இண்டிபெண்டன்ஸ் டேன்றது நாட் ஒன்லி ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போற விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லை. அதுக்காக மட்டுமா செலிப்ரேட் பண்றோம் என்ன இல்லையா? எதனால இந்த டேவை ஒரு வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்காக அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு சுதந்திரம் லேஸ்ல கிடைக்கல. இந்த சுதந்திரம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ரீடமை ஒரு வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா அந்த நாள்ல யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ, நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேல்யூபிளா கொண்டாடணும். ஜஸ்ட் நம்ம கொடியேற்றுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவும் நீங்க ஒரு விஷயங்களை எடுத்துட்டு கொண்டு போகணும். நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க வளர குழந்தைங்க நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு நடக்கணும். பெற்றோர்கள் சொல்றது கேட்குறீங்களா? யாருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? அப்படி கேட்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் அவங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம தாய்க்கு எவ்வளவு மரியாதை செய்யறோமோ, தாய் மேல எவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி நம்ம தாய் நாட்டு மேலையும் என்ன வைக்கணும்? அஃபெக்ஷன் வைக்கணும், ஈடுபாடு வைக்கணும். சரியா? நீங்க பெற்றவர்கள் சொல்றத கேட்டு நடக்கணும். இப்ப எல்லாம் பேசுற விஷயம் என்னன்னா மொபைல். மொபைல் யாராலையும், ஈவன் பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் எல்லாருமே ஒரு 10 minutes மொபைல் இல்லாம இருக்க முடியுதா? 10 நிமிஷம் மொபைல் இல்லாம இருக்க முடியுதா? ஐ ஆஸ்க் திஸ் क्वेश्चंस டு தி பேரண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா உங்களால? பிராக்டிகலா யூ திங்க் அபௌட். இருக்க முடியுமா? இருக்க முடியுதா? இல்ல. So parents, we have to teach the lesson to our children. நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம அந்த 10 minutes மொபைல் பார்க்காம இருந்து காமிக்கணும். சரிங்களா? நம்ம மொபைல் பார்த்துட்டு குழந்தைங்களை பார்க்காதீங்கன்னு சொன்னா சரியாது. நம்ம சைட் கரெக்ட் பண்ணிக்கணும். தென் நம்ம லெசன் சொல்லணும் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா விளையும் பயிர். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன கொடுக்குறோமோ, இளம் பருவத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான்
லைஃப் லாங் எடுத்துட்டு போறாங்க. நல்ல விஷயங்கள் நம்ம என்ன நல்ல விஷயங்கள் கொடுக்குறோமோ அதுதான் இன் ஃபியூச்சர் ட்ரூத்ஸா வந்து நம்ம கெட்ட விஷயங்களை கொடுக்கும்போது அதுதான் வளர்க்கப்படுறது. ஸோ நம்ம இளம் பருவத்திலேயே குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் பெற்றவர்களை கேட்டுக்கிறேன். குழந்தைங்க பேரண்ட்ஸ் எதிர்த்து பேசாம, எல்டர்ஸ் எதிர்த்து பேசாம வீட்டுல அவங்க சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய நல்லதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இன் ஃபியூச்சர்ல ஒரு பொசிஷன்ல போனாலும், ஈவன் அப்ராட்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணாலும், தாய் நாட்டு மேல உங்களுக்கு என்னைக்கும் அஃபெக்ஷன் இருக்கணும். சரிங்களா சார்? நம்மளுடைய தேசிய விளையாட்டு என்ன தெரியுமா? ஹாக்கி. ஓகே, ஹாக்கியோட மிகச்சிறந்த வீரர், இன்னை வரைக்கும் பேசப்படுற மிகச்சிறந்த வீரர், அவரை பீட் பண்ண அவரை இன்னும் இனிமேதான் பிறந்து வரணும். யார் அந்த வீரர் தெரியுமா? ஹாக்கியில பெயர் பெற்ற வீரர், இந்தியாவுக்காக பெர்லின்ல போயிட்டு ஹாக்கி தெரியுமா ஒலிம்பிக் கண்டக்ட் பண்ணப்பட்டது 1936ல ஒலிம்பிக் கண்டக்ட் பண்ணப்பட்டது. அப்போது பெர்லின்ல ஜெர்மனியோட சேர்ந்து இந்தியா ஹாக்கி விளையாடுது. அதுல வின் பண்ணிட்டு வந்தாங்க இந்தியா. அதுல விளையாடி முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் யார்? ஹாக்கி வீரர் தெரியல. பேரண்ட். இன்ன வரைக்கும் அவருடைய பெயர் பேசப்படுகிறது. ஹாக்கி வீரர் சரி, தயான் சந்த். யாரு? தயான் சந்த். ஏன் இந்த வீரரை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஜெர்மனியில நடந்த பொழுது அதுக்கு முன்னிலைமை தலைமை தாங்கியவர் யாரு? ஜெர்மனியில ஹிட்லர். அவர் முன்னாடி தான் இந்த கேம் நடத்தப்பட்டது. அதுல வின் பண்ணது இந்தியா. அவ்வளவு போராடி ஜெர்மனியோட போராடி வின் பண்ணாங்க. ஹிட்லரால் அந்த வெற்றியை சகிச்சுக்க முடியல. என்ன சொல்றாரு? தயான் சந்த இன்வைட் பண்றாரு, பேச கூப்பிடுறாரு ஜெர்மனிக்கு. அதுக்கு தயான் சந்த் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஹிட்லர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் பேச அழைக்கிறார் அப்படின்னும் போதே திரும்பி அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி. ஸோ நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல, வரல அப்படின்னா உங்களுடைய ஞாபகம் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ தயான் சந்தோட கான்வர்சேஷன் நடக்குது. என்ன சொல்றாரு ஹிட்லர்? நீங்க ஜெர்மனி பிரஜையா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நீங்க ஜெர்மனிக்காக ஹாக்கியில கலந்துட்டு போற விளையாடணும். உங்களுக்கு ஜெர்மனியில அங்கீகாரமும் வாங்கி தரேன். என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி வேணுமோ அதை எல்லாமே நான் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா தயான் சந்த் சொன்ன பதில், நான் என் நாட்டை விட்டு, என் நாட்டு மண்ணை விட்டு வெளியே எந்த நாட்டிற்கும் செல்ல மாட்டேன், எந்த நாட்டிற்காகவும் விளையாட மாட்டேன், என்ன ஒரு வசதிகள் இருந்தாலும் என் நாட்டிற்காகவே நான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் தயான் சந்த். இது ஒரு நாட்டுப்பற்றுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரிங்களா? அப்போ என்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தாலும் நம்ம தாய் மண்ணை, தாய் நாட்டை எப்படி நம்ம தாய் நேசிக்கிறோமோ அதே மாதிரி தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. வளர குழந்தைங்களுக்கு நல்ல முன் உதாரணமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.